தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியாகவே வாழலை. அவங்களுக்கு நிறைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இப்போ காதலிப்பதற்கு தடை, சுதந்திரமாக வாழ்வதற்கு தடை, ஆண் பெண் பாலியல் உறவில் ஒரு சுதந்திரம் கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் எப்படி மனுஷங்களால் தாங்கிக்க முடியுது? எவ்வளோ இழப்புகள், நிறைய பேர் ஆக்சிடென்ட்லேயும் நோயாலையும் சாகுறாங்க. இது எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்க. உரிமைகள், அவங்களுக்குடைய சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான உரிமைகள் இங்கே மறுக்கப்படுகிறது. அப்புறம் நிறைய இழப்புகள், சாவுகள், நோய்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியல. எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க, எல்லாத்தையும் இவங்க சகிச்சுக்கிறாங்க. அந்த திறன் இவங்ககிட்ட என்ன வருது? அதுதான் இங்கே இழப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் தொடர்கதையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? இங்கே நிறைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, சுதந்திரமாக வாழ்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது. அப்படின்னா இது எல்லாமே இப்போ முதலாளிகள்லாம் தொழிலாளிகளை ஏமாற்றுறாங்க. லாபத்தெல்லாம் முதலாளி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. தொழிலாளிகள் வறுமையில் இருக்காங்க. ஆக எல்லா இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் இவர்கள் தொடர்ந்து சகித்து கொண்டே வருகிறார்கள். அதனால தான் அந்த இழப்புகளும் ஏமாற்றங்களும் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கு அதுதான் காரணம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எதில் திருப்தி அடைகிறாங்கன்னு, சோறை சாப்பிட்டு இந்த மாதிரி உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றாங்கல்ல, தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர், இந்த மாதிரி சாப்பிட்றதுல இவங்க திருப்தி அடைஞ்சிடுறாங்க. எனக்கு உரிமை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இந்த சாப்பாட்டுக்காக நான் எதை வேணாலும் சகிச்சுப்பேன். இது ஒரு போதை உணவு. இவங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் மறுக்கப்படும் பொழுது, இவங்க அவமானப்படுத்தும் போது இவங்களுக்கு ஏற்படுகிற கோபம், இயலாமை, அதை தீர்க்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க? போதையை நாடுறாங்க. இவங்களுக்கு உரிமை மறுக்கப்படும் பொழுது, இயலாமையால் பாதிக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது, அடிமைப்படுத்தப்படும் பொழுது, அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அதிலேருந்து விடுபடுறதுக்காக அந்த ஏமாற்றத்தையும் கோபத்தையும் தாங்கிக் கொள்வதற்காக போதையை நாடுறாங்க. அதுதான் இந்த சோறு, இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பிட்டாக்கா உனது உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் அதை நீ சகிச்சுக்கிற. அதாவது என்ன வேணாலும் பண்ண, எனக்கு சோறு மட்டும் போட்டால் போதும், எனக்கு என் உரிமை எனக்கு எதுவுமே தேவையில்ல, உரிமை தேவையில்ல, சுயமரியாதை தேவையில்ல, என்னை நீ அடிமைப்படுத்து, அவமானப்படுத்து, நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன். ஏன்னா எனக்கு நான் இந்த மாதிரி உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றேன்ல, இந்த உணவு கிடைச்சாலே போதும், நான் எதை வேணாலும் சகிச்சுப்பேன், என் உயிரையே நான் பணயமாக வைப்பேன், இந்த சாப்பாட்டுக்காக நான் என் உயிரையே பணயமாக வைப்பேன். இதில் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அவங்க உரிமைகள் எனக்கு நான் சுதந்திரமாக வாழ்வதற்கு எனக்கு உரிமை இல்லைன்னா கூட அதை பற்றி எனக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது அப்படின்னா, மக்கள் எதில் திருப்தி அடைகிறாங்கன்னா, இந்த சாப்பாட்டில் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. இந்த மாதிரியான சாப்பாடுகள், அப்புறம் நல்ல ஒரு காங்கிரீட் கட்டட வாழ்க்கை முறை, இதிலே அவங்க திருப்தி அடைஞ்சிடுறாங்க. போதுங்கிற அளவுக்கு திருப்தி அடைஞ்சிடுறாங்க. மேற்கொண்டு எனக்கு சுதந்திரமாக வாழணும், எனக்கு சுயமரியாதை தேவை, நான் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் சுயமரியாதை தேவை, நான் ஒரு காதலிக்கணும், எனக்கு காதலில் ஆண் பெண் உறவில் சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு அதிகப்படியான ஆசையாக இங்கே மக்களுக்கு மாறிவிடுகிறது. இவங்க மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி சாப்பாட்டிலே திருப்தி அடைஞ்சிடறாங்க. விளையாடணும், தினசரி விளையாடணுங்கிற ஆசை இல்லை, ஆடணும் பாடணுங்கிற அவசியம் இல்லை. இது போன்ற உரிமைகள் மறுக்கப்படும். இதெல்லாம் உரிமை தான். இந்த உரிமைகள் ஏமாத்துறாங்க நிறைய பேர். அப்போ எல்லாத்தையும் இவங்களால் எப்படி சகிச்சிக்க முடியுது, எப்படி தாங்கிக்க முடியுது? இவங்களுக்கு ஏன் அந்த கோபங்கள் வரவே மாட்டேங்குது அப்படின்னா, இவங்க அந்த சாப்பாட்டில் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. நீ உனக்கு தேவையான உரிமை, உனக்கு தேவையான சுதந்திரம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் உனக்கு நல்ல சாப்பாடு போடுறேன், சாப்பாடு கிடைக்கும்னா என் சுதந்திரத்தையே நான் அடகு வச்சுருவேன், சாப்பாட்டுக்காக நான் அடகு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு போதை. அதாவது உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அந்த கோபம், ஏமாற்று, இழப்பு, இதையெல்லாம் தாங்கிக்கணுங்கிறக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க? போதையை. இப்போ ஒருத்தன் காதல் தோல்வி அடைஞ்சால் என்ன பண்ணுவான்? தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது பண்ணுவாங்கள்ல. அதே மாதிரி இங்கே நிறைய தோல்விகள், காதல் தோல்வி மட்டும் கிடையாது, நிறைய தோல்விகள் இங்கே நடக்குது. அந்த தோல்வியில் இவங்க எதை அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு, அந்த தோல்வியை சகித்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, தாங்கிக் கொள்வதற்கு இவங்க எதை நம்புகிறாங்கன்னா, இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். இது ஒரு போதை உணவு, போதையை தான் நம்புகிறாங்க. இந்த ஏமாற்றங்கள் ஒரு தொடர்கடையாகும்போது இந்த போதைகளை இவங்க நாடுறாங்க. போதை உணவுகளை சாப்பிட்றதுனால உரிமைகள் மறுக்கப்பட்டால் கூட பரவாயில்ல, அவமானப்படுத்தப்பட்டால் கூட பரவாயில்ல, அடிமைப்படுத்தப்பட்டால் கூட பரவாயில்ல, இவங்க அந்த சாப்பாட்டில் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. இவங்களுடைய உரிமைகள் என்னென்னே இவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த சாப்பாடு இவங்களை மயக்கி வச்சுருக்குது, அடிமைப்படுத்தி வச்சுருக்குது. இவங்க உண்ணுகிற உணவு இருக்குல்ல, இது இவங்களை அடிமைப்படுத்தி வச்சு, சுதந்திரமாக வாழ விடாமல், சுதந்திரமாக யோசிக்க விடாமல், உனது உரிமைகள் என்னன்னு இவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இவங்களை அதை மயக்கி வச்சுருக்கு. அப்போ இந்த உணவுகள்லேருந்து நீ விடுபட்டால் தான் உனது உரிமை என்ன, உண்மையான வாழ்க்கைன்னா என்ன, சுதந்திரம்னா என்ன, அது எந்த அளவுக்கு முக்கியம், அதை விட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணமும் கோபமும் எப்போ வரும் அப்படின்னா, இந்த உன்னை அடிமைப்படுத்துகிற,
உனது உரிமை என்னன்னே தெரியாத அளவுக்கு உன்னை மயக்கி அடிமைப்படுத்துகிற இந்த உணவுகள்லேருந்து நீ விடுபடணும். விடுபட்டால் தான் நீ ஒரு சுதந்திரம்னா என்ன, அது விடுபட்டு நீ மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். உப்பெல்லாம் சேர்த்துக்கவே கூடாது, உப்பு சேர்த்தே சாப்பிடக்கூடாது. இது உன்னை மயக்குகிற, உனது உரிமை என்னன்னே உனக்கு தெரிய விடாதபடிக்கு உன்னை மயக்கி அடிமைப்படுத்துகிற உணவு. உனக்கு கோபமே வராது. இந்த மாதிரி உப்பெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா உன் கோபம் மழுங்கிடும், உணர்ச்சிகள் மழுங்கிவிடும். அந்த மாதிரியான உணவு அது. அதனால தான் இந்த உலகத்தில் எவ்வளோ அநியாயம் நடந்தாலும் இந்த மக்கள் ஏன் தொடர்ந்து அந்த அநியாயங்களை கடந்து, அழிவுகளை கடந்து போய்கிட்டே இருக்காங்க, அவமானங்களை கடந்து திரும்பவும் அதை நோக்கி தான் போகிறாங்க. காரணம், இவங்க சாப்பிட்ற உணவு இவர்களை சுரணையற்றவர்களாக மாற்றி விடுகிறது. இவங்க சாப்பிட்ற தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் இவர்களை சுரணையற்றவர்களாக, கோபமற்றவர்களாக, உரிமை இல்லைன்னா கூட பரவாயில்ல, இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தாங்கிக் கொள்கிறவர்களாக மாற்றி விடுகிறது. அதனால் இந்த உணவுலேருந்து நம்ம விடுபடும் போது தான் நாம் நம்முடைய உரிமையை நம்ம விட்டே கொடுக்க மாட்டோம். இந்த உணவுலேருந்து நம்ம விடுபடும் போது நம்ம உரிமையை நம்ம யாருக்காகவும் நம்ம விட்டே கொடுக்க மாட்டோம். எனது உரிமை தான் எனக்கு முக்கியம், எனது உரிமையை நான் இழந்து நான் வாழவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் எப்போ வரும் தெரியுமா? இப்போ நம்ம சாப்பிட்ற உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவு, தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவு, மீன் உணவு, இதை சாப்பிடவே கூடாது. மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்பு, கடலைகள், தேன், இந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டா உன் உரிமையை நீ விட்டே கொடுக்க மாட்டேன். ஒரு காதலிப்பதற்கான உரிமை, சுதந்திரம், காதல் சுதந்திரம், ஆண் பெண் உறவில் உள்ள சுதந்திரம், அது நீ விட்டே கொடுக்க மாட்டேன். இதுதான் வாழ்க்கை, இது நான் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த என்னுடைய உரிமை, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் உரிமை, இதுதான் எனது சுதந்திரம், இந்த உறவை, இந்த வாழ்க்கையை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆரோக்கியங்கிறது என்னுடைய உரிமை, அதுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஆரோக்கியத்தை இழந்து நோயை ஏற்றுக்கொள்கிறோம், அவமானங்களை ஏற்றுக்கொள்கிறோம், அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் வரவேற்கிறோம். வாரி சுருட்டி நம்ம முதுகில் சுமந்து செல்கிறோம். இன்னும் எவ்வளோ வேணாலும் எனக்கு இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி நம்ம அதை வாரி வாங்கிக்கிறோம். அதனால் இந்த உணவு தான் நம்மளை சுரணையற்றவர்களாக மாற்றி விடுகிறது. இந்த உணவை கொடுத்து தான், இந்த உணவு தான் நமது உரிமை என்னென்னு நம்மளை ஏமாற்றுவதற்கு, மனுஷங்களை ஏமாற்றுவதற்கு இந்த உணவு தான் காரணம். இந்த ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்கிற அந்த அறிவு கூட இல்லாமல் நாம் வாழ்வதற்கு நாம் மயங்கி போய் கிடக்கிறோம். இந்த உணவில் தான் மயங்கி போய், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் நாம் மயங்கி போய் கிடக்கிறோம். நம்ம மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, சிந்திக்க மாட்டேங்குது, சிந்தனையை தடுத்து விடுகிறது. ஏன் இவ்வளோ மூட நம்பிக்கை இந்த உலகத்தில்? காரணம் இந்த உணவு நம்மளை சிந்தனையற்றவர்களாக, அறிவற்றவர்களாக, முட்டாள்களாக மாற்றி கொண்டிருக்கிறது. நமக்கு அறிவு ஏற்படணுன்னா, இந்த உணவை சாப்பிட்டு உங்களுக்கு அறிவு வரணுன்னா அதுக்கு தான் பள்ளிக்கூடம். இந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு அறிவு வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது, மயங்கி போயிடுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த மக்களுக்கு அறிவை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தான் பள்ளிக்கூடம், அதுக்கு தான் புத்தகம். இந்த மாதிரி போதையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படிப்பறிவு, கல்வியை ஏற்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு பயன்படுவது தான் இந்த புத்தக கல்வி. புத்தகம் படித்து, ஆசிரியர் போதிச்சு, திரும்ப தேர்வு எழுதி வச்சு, அந்த மாதிரி போதையால் மழுங்கி போன, இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு போதையால் மழுங்கி போன, இந்த தானிய உணவு, மாமிச உணவு, இதையெல்லாம் சாப்பிட்டு மயங்கி போன இந்த மக்களுக்கு ஒரு கல்வியை செயற்கையாக தான் ஊட்ட முடியும். செயற்கை சுவாசம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி செயற்கையாக ஊட்ட முடியும். அந்த செயற்கை கல்வி தான் இந்த புத்தகம், இயற்கையான கல்வி கிடையாது. நீ இந்த உணவை சாப்பிட்லனாலே நீ அறிவோடு தான் இருப்ப. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவு, இதை சாப்பிட்லனாலே நீ அறிவோடு தான் இருப்ப. இயற்கையாகவே அறிவு என்பது இயற்கையானது, மூட நம்பிக்கை என்பது செயற்கையானது, முட்டாள்தனம், சிந்திக்க முடியலை, இதெல்லாம் செயற்கையானது. அறியாமை என்பது செயற்கையானது, அறிவோடு வாழ்கிறது தான் இயற்கையானது. அப்போ நம்ம அறிவோடு வாழ்வதை எது தடுக்குது? இந்த உணவு தான் தடுக்குது. நம்ம இந்த உணவில் மயங்கி போய் கிடக்கிறோம். இந்த உலகத்தில் அவ்வளோ அடிமைத்தனம், அவ்வளோ ஏமாற்றங்கள், இழப்புகள், அவமானங்கள், இதையெல்லாம் தாங்கிக்கணும்னா நமக்கு ஒரு போதை தேவைப்படுது. அந்த போதை தான் இந்த உணவு. இந்த உணவை சாப்பிட்டா திரும்பவும் உங்களுக்கு அவமானம், அடிமைத்தனம் எல்லாமே ஏற்படும், அறியாமை ஏற்படும். அந்த அவமானத்தில் திரும்பவும் இந்த போதையை நோக்கி தான் நீ போவ. இந்த போதை உணவுகளால் தான் நமக்கு அறியாமை ஏற்பட்டது, அவமானம் ஏற்பட்டது, அடிமைத்தனத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். அப்புறம் அடிமைத்தனத்தால் ஏற்படுகிற அவமானங்களை தாங்கிக் கொள்வதற்கு திரும்பவும் இந்த உணவை தேடி தான் நம்ம போகிறோம். இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, இப்படி இது ஒரு சுழற்சியாக இருக்கிறது. அதனால் முதல்ல இந்த சுழற்சியிலேருந்து நீ ஒன்றை விடுவிச்சுக்கணும். சுழற்சியிலேருந்து முதல்ல தப்பிச்சிரு.
இது வேண்டாம், இது ஒன்று தொடர்புடைய திரும்ப திரும்ப ஒன்று அந்த வலையிலே சிக்க வைக்கும், அதுலேருந்து வெளியில் வா அப்படின்னு நீ அதுலேருந்து வெளியில் வந்து மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடு. உன் அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், அறிவு கண் திறந்து விடும். நீ புத்தக படிப்பு உனக்கு தேவையே இல்லை, மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடு. உன்னால் உன்னுடைய உரிமைகள் என்னென்னு அப்போ உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உன் உரிமைகளை இழப்பதற்கு நீ என்றைக்குமே அனுமதிக்க மாட்ட. எனது உரிமை தான் எனது வாழ்க்கை, எனது உரிமையை இழந்துவிட்டு நான் வாழப்போவது வாழ்க்கையே அல்ல. நீ உரிமை இழந்துட்டியா, உன் உரிமையோட விட்டு கொடுத்துட்டியா, அப்புறம் நீ பணம்தான், நடைபெணம்தான். அதனால் உரிமை தான் உனது உயிர். நீ உயிரோடு வாழ்வதற்கு என்ன காரணம்? உனக்குன்னு உள்ள உரிமைகள், சுதந்திரம். அதை நீ உணரணும், அதை விட்டே கொடுக்கக்கூடாது. அப்படி அதுக்கு என்ன காரணம், அது என்ன தேவை அப்படின்னா மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. உங்கள் உரிமைகளை நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க. சமத்துவத்தை விரும்புவீர்கள், எளிமையாக வாழ்வீர்கள். இந்த மாதிரி ஆடம்பரம், இயற்கையோடு இணைந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆபத்துகளையும் அழிவுகளை நோக்கி நீங்கள் போகவே மாட்டீங்க. மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா ஆபத்துகளையும் அழிவுகளையும் நோக்கி நீங்கள் போகவே மாட்டீங்க. அதனால் நம்ம இன்றைக்கி போகிறோம், ஆபத்துகளை அழிவை நோக்கி நம்மளை போகிறோன்னா நம்ம மூளை மழுங்கி போய் கிடக்குது. நம்ம ஆபத்தை தேடி போகிறோம், அழிவை தேடி போகிறோம். நமக்கு தெரியுது இது உயிர் நிச்சயம் கிடையாது, நம்ம சாவறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த சாலைகளில் வேகமாக நாங்கள் பயணிக்கிறோம், இந்த உணவுகளை சாப்பிட்றோம். இதை சாப்பிட்டா சாவு நிச்சயம், சீக்கிரம் நோய் வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உணவு தான் காரணம். நம்மளை மலிக்கிருச்சு. இந்த உணவு நம்மளை மயக்கி விட்டது, நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்குது, நம்மளை மூட நம்பிக்கையிலும் தள்ளி வச்சிருக்குது. நமது உரிமை நம்ம சூடு சொரணையற்றவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறது. இந்த உணவிடம் நாம் ஏமாந்து போகிறோம். நாம் அறிவாளிகள் என்று நாம் அறிவுபூர்வமாக நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், உப்பு கலந்து சமைச்சு விதவிதமாக சாப்பிட்றோம் அப்படின்னு ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நினப்புக்கு அடியில் ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு முட்டாள்தனம் இருக்கிறது. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு முட்டாள்தனம் அங்கே ஒளிஞ்சு கிடக்குது. மனுஷங்கள்லாம் முட்டாள்கள். இந்த உணவை சாப்பிட்ற மனுஷங்க அத்தனை பேரும் முட்டாள்கள். அதான் அழிவை நோக்கி போகிறான். அழிவை நோக்கி போகிறது தான் வீரம்னு சொல்கிற அளவுக்கு இந்த உணவு அவர்களை மயக்கி வச்சுருக்கு. அதனால் இந்த உணவு விடுதலை தான் மனித விடுதலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உணவு விடுதலை தான் மனித விடுதலை. மனித உணவுகளை சாப்பிடுங்க, இயற்கையாகவே உங்களுக்கு அறிவு வேலை செய்யும். நீங்கள் புத்தகம்லாம் உங்களுக்கு தேவையில்லை, பள்ளிக்கூடம் தேவையில்லை. ஆனால் அந்த அறிவு என்பது கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உதவி செய்யாது. நீங்கள் இயற்கையாக ஒரு அறிவு இருக்குது, புத்தகம் படிக்காத ஒரு அறிவு இருக்குல்ல, இயற்கையாகவே கிடைக்கிற ஒரு அறிவு, அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உதவி செய்யாது. இயற்கையோட அந்த அறிவு தேவைப்படுகிற இடமே எங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே தான் அந்த அறிவு தேவைப்படும், அங்கே தான் அந்த அறிவு பயன்படும். அதனால் ஒரு 2040 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும்.